ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளையின் ST அஸ்ட்ரோ டிவி வாழ்வில் வளர்ச்சி. ST அஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அடுத்ததாக இப்ப பேச வரக்கூடியங்க சென்னையைச் சேர்ந்த ஜெயந்தி வேணுகோபால் அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். வந்துடுறேன் சார். அனைவருக்கும் வணக்கம். எனக்கு ஜோதிடம் சொல்லிக் கொடுத்த குருமார்களுக்கும், அனைத்து குருமார்களுக்கும், என்னை ஈண்டெடுத்த தாய் தந்தையருக்கும், என்னை இவ்வளோ தூரம் ஊக்கப்படுத்தி எனக்கு அது கணவருக்கும், எனக்கு எப்போல்லாம் பக்கத்துணையாக இருக்கார், எங்கே போனாலும் என் கூட வந்துடுவாங்க. படிங்க அப்படின்னு படிக்கிறதுக்கு ஊக்கம் கொடுக்குறாரு. அவருக்கும் எனக்கு ஜோதிடம் இந்த அளவு வர்றதுக்கு முருகப்பெருமானோட அருளாசியுடனும் இஷ்ட தெய்வத்தினோட அருளாசியுடனும் எங்கள் குலதெய்வமாக அங்காள பரமேஸ்வரி அருளாசியுடனும் நான் இந்த அளவுக்கு வந்ததுக்கு எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கேன். இன்றைக்கி நான் எடுத்திருக்கிற தலைப்பு பணம் ஈர்க்கும் வாழ்வியல் பரிகாரங்கள். பணம் ஈர்க்கும் வாழ்வியல் பரிகாரங்கள். இது ஃபுல்லாகவே சார் கிளாஸில் எடுத்த இதுதான், எல்லாமே நம்மளுக்கு கிளாஸ் எடுத்தது தான். ஆனால் அதை சொல்லணும், ஏன்னா சாரோடது ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கணும், நம்ம இதான் ஃபஸ்ட்டு பேச்சுன்றதுனால சாரோட கிளாஸில் இருந்தே நான் அதை எடுத்துகிட்டு வரேன். இடறினும் தளரினும் எனதுரு நோய் தொடரினும் உனகழல் தொழுதெழுவேன் கடல் தனில் மோதடு கலந்த நஞ்சை மிடரினில் அடக்கிய வேதியனே இது ஓயமையாளு மாறி ஈவதொன்றமக்கில்லையே அதுவோ உனதின் அருள் ஆவடு துறை அரணே. திருச்சிற்றம்பலம். ஏன் இந்த பாட்டு இங்கே பாடுறன்றது எல்லாம் யோசிப்பீங்க. நான் பணம் ஈர்க்கும் வாழ்வியல் பரிகாரங்கள் அப்படின்னு சொல்கிறதுனால இந்த பதிகத்தை யார் யார் படிக்கிறார்களோ அவர்களுக்கு இறைவன் பணத்தட்டுப்பாடின்றி எந்த நேரமும் எப்பெல்லாம் நீங்கள் கேட்குறீங்களோ அப்பெல்லாம் கிடைக்கும். இது திருஞான சம்பந்தர் அவங்க அப்பா ஒரு யாகம் செய்யறதுக்காக சம்பந்தர்கிட்ட பணம் கேட்குறாரு. அப்போ என்ன பண்ணுறாரு, அப்பா எனக்கு பணம் கேட்குறாரு, இறைவா என்கிட்ட பணம் இல்லை, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு இந்த பதிகத்தை பாடுறாரு. அப்போ அந்த திருவாவடுதுறை மாசிலாமணீஸ்வரரோட சன்னதியில் இந்த இதோட எடுத்து வைக்கிறாரு. எங்க பலிபீடத்தில் எடுத்துட்டு இறைவன் வச்சுட்டு போறார். அதை எடுத்து உங்க அப்பா கிட்ட கொடுத்து நீ இந்த யாகத்தை, அந்த யாகம் யாருக்காக செய்யறாங்க, உலக நன்மைக்காக செய்யறாங்க, அங்க நீங்க கவனம் வைக்கணும். நம்மளுக்காக மட்டும் எடுத்தோம்னாக்கா அது கிடைக்காது. எல்லாருக்கும் சேர்த்து கேட்டீங்கன்னா கிடைக்கும். இறைவன் எடுத்துட்டு கொடுப்பாரு. அதனால தான் இந்த பதிகத்தை நான் ஃபஸ்ட்டு பாடுறேன். இதில் என்ன பொருள்னா, நம்மளுக்கு வாழ்க்கையில் எவ்வளோ தடங்கள் ஏற்பட்டாலும், நம்ம வயது முதிர்வினால் நம்மளுக்கு பணம் காசு கிடைக்கலன்னு கஷ்டப்படும் நேரங்களிலும் நம்ம திருப்பார்கடலில் அந்த கடைஞ்செடுத்த அந்த விஷத்தை அமுத கழுத்தில் அமைஞ்சிட்டு இருக்க அந்த இறைவனை வேண்டிக்கிறதுனால இந்த பொன் பொருள் கிடைக்குது அப்படின்றது திருஞான சம்பந்தர் அந்த பதிகத்தில் பாடி இது பண்ணுறார். அதனால் இந்த பதிகம் யார் யாரெல்லாம் படிக்கிறீங்களோ அவங்களுக்கு உங்களுக்கு எப்பயுமே பணம் கிடைக்கும். இப்போ நம்ம கொஞ்சம் சப்ஜெக்டுக்குள்ளே போகலாம். சுக்கிரனால நம்ம சிறு பணம்னு சொல்லுவோம், குரு பெரும்பணம்னு சொல்லுவோம். சுக்கிரன் அன்னாட நம்ம சின்ன சின்ன செலவுகள்லாம் செய்கிறோம் இல்லைங்களா, அந்த செலவுகளை குறிக்கும். குருனாக்க பெரும்பணம், அதாவது மிச்சம் சேர்த்து வைக்கணும், டெபாசிட் பண்ணணும், ஒரு பேங்க்கில் சேர்த்து வைக்கணும். நாளைக்கு என்ன நம்மளுக்கு கிடைக்குமோ, நாளைக்கு என்ன தேவை இருக்கோ, அது குழந்தைங்களுக்கு படிக்க வைக்கிற செலவாக இருக்கலாம், இல்லை ஒரு வீடு வாங்குகிற செலவாக இருக்கலாம், ஒரு கல்யாண திருமண செலவாக இருக்கலாம், எல்லாத்துக்கும் வேணும் இல்லைங்களா.
பண்ண முடியாது. அதனால் அதுக்காக ஒரு சேமிப்பு. இப்போ ஐயா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஜோதிடத்துக்கு நான் 3000 ரூபாய் வாங்குகிறேன், 1000 ரூபாய் எடுத்துக்கிறேன், 1000 ரூபாய் அன்னதானத்துக்கு கொடுக்குறேன், 1000 ரூபாய் ஏழை எளியவர்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு 3 பங்காக பிரித்தாங்க பாருங்க. அது மாதிரி நம்ம சம்பாதிக்கக்கூடிய ஊழியத்தை சம்பளத்தை ஒரு தொகையை 3ஆக பிரித்து இப்படி பிரித்து வச்சுக்கிட்டோம்னா அதுக்குண்டான இதை நம்ம செலவு பண்ணலாம். நாளைக்கு வேணும்னு சேர்த்து வச்சாதான் நம்மளுக்கு கிடைக்கும். லக்னத்துக்கு 2ஆம் இடம் தான் நம்ம தனம் வாக்கு குடும்பம் அப்படின்னு சொல்கிறோம். 2ஆம் இடத்துல எந்த கிரகம் இருக்கோ அதுக்கு ஏற்றாற்போல் தான் நமக்கு தனம் வாக்கு குடும்பம் எல்லாமே அமையும்னு சொல்கிறோம். 2ல் ஒரு பாவி இருந்தாக்கா, பாவ கிரகம் இருந்தாக்கா அதுக்குண்டான பலன் தான் கொடுப்பாரு. அதெல்லாமே நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்போ ஒரு ஜாதகத்தில் 4 பாவகத்துக்குள்ள குருவும் சுக்கிரனும் இருந்தால் 4 கட்டத்தில் ஒரு ஜாதக கட்டத்தில் 4 பாவகங்களுக்குள் குருவும் சுக்கிரனும் இருந்தால் அவை பால கிரகங்கள் அப்படின்னு அழைக்கிறோம். அந்த பால கிரகங்கள் என்ன பண்ணும்? சின்ன குழந்தை என்ன பண்ணும்? ஓடி ஓடி விளையாடும். அப்பப்போ வேண்டுன்றது சாக்லேட்லாம் விரும்பி வாங்கி சாப்பிட்ற மாதிரி அப்பப்போ வாங்கி சாப்பிட்டு அப்பப்போ செலவு பண்ணிட்டு ஹாயாக போயிடும். அப்போ சேமிப்பு அங்கே இருக்காது. அதனால் அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் எச்சரிக்கை செய்ய வேண்டும். அம்மா உங்களுக்கு இப்படி இருக்கு, நீங்கள் கொஞ்சம் பணத்தை சேமித்து வைத்தால் பிற்பகுதியில் உங்களுக்கு உதவும் அப்படின்னு நம்ம சொல்லணும். அடுத்து பாருங்க, 2ஆம் பாவத்தில் ஒரு சுபர் இருந்தால் சமுதாயத்திற்கு ஒரு கட்டாயம் பணம் அந்தஸ்தை கொடுக்கும். அதனால அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்தஸ்தை கொடுத்துச்சுனால நம்ம சேமிப்பு இல்லைன்னா கூட நம்ம கௌரவத்துக்காக இந்த செலவெல்லாம் ஆடம்பர செலவு கடன் வாங்கியாவது பண்ணிட்டு கௌரவத்தை தக்க வச்சுக்குவோம். அதனால் அது அந்த இடம் இருக்கும்போதும் கொஞ்சம் பார்த்து செலவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லணும். வருமானத்துக்குரிய 2ஆம் அதிபதி லக்னத்தில் இருந்தால் 2ஆம் இடத்து அதிபதி லக்னத்தில் இருந்தால் பிறந்த இடம் 1 வாழும் இடம் 1 அப்படின்றத நம்ம கரெக்டாக சொல்லலாம். 2ஆம் பாவகத்தில் இருந்தால் 2ஆம் பாவாதிபதி 2ஆம் பாவகத்தில் இருந்தால் அக்கௌண்ட்டில் பணம் சேர்த்து வைப்பாங்க, கொஞ்சம் சேமிப்பும் இருக்கும், அவங்களுக்கு செல்வாக்கும் உயரும். 3ஆம் இடம் கெட்டவர்கள் ஏழை மாணவர்களுக்கு பேனா பென்சில் தானம் இதெல்லாம் கொடுத்தாக்க அதனால் இவங்களுக்கு 3க்கு 12 என்ற 2ஆம் பாவம் விரயத்தை குறைக்கும். விரயத்தை குறைச்சாக்க நம்மளுக்கு என்ன ஆட்டோமேட்டிக்காக என்ன போவோம்? கொஞ்சம் மன நிம்மதி கிடைக்கும். தனம் அன்றாட தேவைக்கு வேண்டிய தனம் நம்மளுக்கு கிடைச்சிடும். அதனால் 3ஆம் பாவகம் கெட்டால் 2க்கு 12ன்றதுனால அந்த பாவக விரயத்தை குறைத்து இது செய்தோம்னா அது நன்றாக இருக்கும். அப்புறம் 2-11ஆம் இடங்களில் நீச்ச கிரகம் இருப்பது. 2-11 நீச்ச கிரகம் இருந்தால் ஆரம்ப காலகட்டத்தில் ரொம்ப பாதிப்பை கொடுக்கும். அது பாதிப்பை கொடுக்குது என்ன கவலைப்பட வேண்டாம். நம்ம எல்லாம் சொல்லும் போதெல்லாம் சொல்லுவாங்க, முற்பகுதி கஷ்டப்பட்டோம்னா பிற்பகுதி நல்லா இருப்போம் அப்படின்பாங்க. அது மாதிரி முற்பகுதியில் நீச்ச கிரகங்கள் இருக்கும்போது கெடுதலை கொடுத்தாலும் பிற்காலத்தில் அது வளர்ச்சியை கொடுக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு நம்ம அந்த பொருளாதார தடையும் தாண்டி நம்ம வாழ்க்கையை முன்னுக்கு கொண்டு வந்துடலாம். இதுக்கு வியாழக்கிழமை குபேர காலமான குபேர ஓரையில் வழிபட்டால் நம்ம எல்லாம் என்ன சொல்லுவோம்? காசு பணம் துட்டு மணி மணி அப்படின்னு பாட்டு கூட வருது பாருங்க. அது மாதிரி அதுக்காக பொருளாதாரத்துக்காக தான் நம்ம முதல்ல ஓடின்னு இருக்கோம். வாழ்க்கை அப்படின்ற இது மனைவி கிட்ட தள்ளிட்டு கணவன் பொருளாதாரத்துக்காகவே தான் போயின்னு இருப்பாங்க. இந்த மனைவி கொஞ்சம் நம்ம பொருளாதாரத்துக்கு தேவைக்கேற்ப நம்மளுக்கு கொஞ்சம் சிக்கனம் சேர்த்து செலவு பண்ணி, அதாவது கண்ணதாசன் கூட ஒரு பாட்டு சொல்லுவாங்க, அந்த பாட்டு டக்குன்னு ஞாபகம் தெரியல. அது மாதிரி அம்மா கையில் கொடுத்து வைடி செல்ல பொண்ணுன்னு வரும். அது மாதிரி மனைவி கிட்ட யார் காசு கொடுத்து வைக்கிறாங்களோ அவங்களுக்கு பணம் சேரும். இந்த வியாழக்கிழமை குபேர காலமான குபேர ஓரையில்
அந்த பச்சை பட்டு துணியில் தாமரை மலர் கொண்டு வந்து வச்சு அதை மடித்து பணப்பெட்டியில் வச்சோம்னா பணம் சேரும். காமாட்சி அம்மா விளக்கு இருக்கு இல்லைங்களா, அந்த காமாட்சி அம்மா விளக்கில் கரும்பு இருப்பது போல் காமாட்சி விளக்கு இருக்கும். அந்த காமாட்சி அம்மன் விளக்கில் டைமண்ட் கல்கண்டு போட்டு பொடியாக்கி போட்டு தீபமேற்றி வந்தால் லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படும். சனி பகவான் 2ஆம் பாவகத்தில் இருந்தாலும் 2ஆம் பாவகத்தை பார்த்தாலும் செல்வ நிலை உயரும். சனி பகவான் செல்வத்தை கொடுப்பார், ஆனால் கஷ்டத்தையும் கொடுத்து தான் செல்வத்தை கொடுப்பார். அது அப்பாற்பட்ட பிரச்சனை. இருந்தாலும் முதல்ல அதாவது ஐயா சொன்ன மாதிரி முதல்ல கஷ்டத்தை கொடுத்தாலும் நம்ம முயற்சி செய்தால் தான் நம்ம முன்னுக்கு வர முடியும். அதனால் அது ஒன்றும் பெரிய தப்பாக எடுத்துக்க வேண்டாம். ஒருவருக்கு குபேர சம்பத்து வரணுன்னா வீட்டில் பலவித ஊறுகாய் இருந்தாலே ஊறுகாய் பயன்படுத்தினாலே குபேர சம்பத்து கிடைக்கும். ஏன்னா குபேரர் ஊறுகாய் பிரியர். ஐயா வகுப்பெடுக்கும் போதே சொல்லியிருக்காங்க, குபேரர்னா ஊறுகாய் பிரியர். அதனால குபேரருக்கு பிடித்தமான அந்த ஊறுகாய்களை பயன்படுத்தும் பொழுது நம்மளுக்கு சம்பத்து பண வரவு உண்டு. 2ஆம் அதிபதிக்கு குருவோ சுக்கிரனோ சம்பந்தப்பட்டால் கண்டிப்பாக சேமிப்பு உண்டு அப்படின்னு நீங்கள் அடித்து சொல்லலாம். 2ஆம் அதிபதிக்கு குருவோ சுக்கிரனோ சம்பந்தப்பட்டால் கண்டிப்பாக சேமிப்பு உண்டு அப்படின்னு நீங்கள் சொல்லுங்க. அது 100% கரெக்டாக இருக்கும். வீட்டில் விளக்கேற்றின உடனே நம்ம கிராமங்கள்லாம் சொல்கிறது வழக்கம் உண்டு. பால், தயிர், தண்ணி, உப்பு, ஊசி, நூல் இதெல்லாம் விளக்கேற்ற பிறகு யாருக்கும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ யாரும் டவுனில் அவ்வளோ இருந்தாலும் இது பண்ணுறதில்ல. விளக்கு வச்சதுக்கப்புறம் தான் போய் கடையிலேருந்தே வாங்கிட்டு வரோம். அது மாதிரி விளக்கு வைத்ததுக்கு பிறகு நம்ம அதெல்லாம் வாங்கக்கூடாது. வாங்காமல் நம்ம ஃபாலோ பண்ணினாலே அதுக்கு உண்டான பலன் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த ஊசி, நூல் இதெல்லாம் நாமும் வெளியில் எடுத்துகிட்டு போய் பயன்படுத்தக்கூடாது. அது மாதிரி நம்ம வெளியில் எடுத்துட்டு போயிட்டு பயன்படுத்தும் போது நம்ம வீட்டில் பணம் தங்காது. அதனால் விளக்கு வைத்தவுடன் யாருக்கும் பால், தயிர், தண்ணீர், உப்பு, ஊசி, நூல் எதுவும் கொடுக்காதீர்கள். இது பணம் செலவு சேமிப்புக்கிறதுக்கு வழி. நீங்கள் வெளியில் எடுத்துன்னு போனீங்கன்னா பணம் காலி ஆகிடும். அடுத்த ஒரு டிப்ஸு, வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரை வருது இல்லைங்களா. நம்ம வெள்ளிக்கிழமை தானே புதன் சுக்கிரன் தானே சிறுபணம்னு சொல்கிறோம். அந்த வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரையில் மொச்சப்பயிறு சுக்கிரனுக்கு உண்டான தானியம் மொச்சை பயிறு சுண்டல் செய்து மகாலட்சுமிக்கு நைவேத்தியம் செய்து அதை தானம் செய்யறது நம்மளும் சாப்பிடலாம். சாப்பிடும்போது பணப்புழக்கம் அதிகரிக்கும். இது நான் நிறைய செஞ்சுருக்கேன். அதுக்குண்டான ரிசல்ட் கிடச்சிருக்கு. நான் இப்போ செஞ்சது அனுபவித்ததை எல்லாரும் செய்கிறேன்றதுனால இந்த டிப்ஸை உங்களுக்கு கொடுக்குறேன். லக்னாதிபதி 2ஆம் பாவத்திலேருந்து தசாபுத்தி நடத்தினாலும் களத்திரத்தின் மூலம் பணம் வரும். லக்னாதிபதி 2ஆம் பாவகத்திலிருந்து தசாபுத்தி நடத்தினால் களத்திரத்தின் மூலம் பணம் வரும். லக்னாதிபதி 2ஆம் பாவத்தில் இருந்தாக்கா எங்கே பார்ப்பாங்கங்க? லக்னாதிபதி 2ஆம் பாவகத்திலிருந்து தசாபுத்தி நடத்துகிறார். அப்போ களத்திரத்தின் மூலம் பணம் வரும். 7 பார்க்குறார். அதனால் லக்னாதிபதி 7 பார்க்கும்போது களத்திரத்தின் மூலம் பணம் வரும். பணம் நிலையாக நிற்க வேண்டுமெனில் அபிஜித் நட்சத்திரத்தில் அரவாணிக்கு சாப்பாடு போட்டு அவங்ககிட்ட இருந்து ஒரு பணம் வாங்கினோம்னா பணம் நிலைத்து நிற்கும். சார் கிளாஸ் நடத்தும் போதே சொல்லியிருக்காரு, அந்த குளிக்கிற தண்ணியில் டெய்லி ஒரு மண்டலம் 48 நாள் பசுவோட கோமியம் ஒரு கொஞ்சம் எடுத்துக்கோங்களேன், ஒரு கால் டம்ளர் எடுத்துக்கோங்க. அதை போட்டு
ஒரு 24 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குளிச்சிங்கன்னா அந்த குளிச்சுட்டு 48 நாள் 1 மண்டலம் குளிக்கணும். அது மாதிரி குளிச்சுட்டு வரும்போது அந்த தரித்திர நிலை நீங்கி நம்மளுக்கு பணம் சேரும். இது ஐயா சொன்ன டிப்ஸ் தான் எல்லாமே. இது நான் சொல்கிறது எல்லாமே ஐயா சொன்ன பணம் இருக்கும் பரிகாரங்கள்னு சொல்கிறதுல தான் எடுத்து வந்து சொன்னேன். இதுவே நான் சொன்னது ஐயா சொன்னதில் கால்வாசி தான் எடுத்துன்னு வந்திருக்கேன். இன்னும் முக்கால்வாசி இருக்கு அவர் சொன்னதில். நான் கால்வாசி தான் கொஞ்சமாக முக்கியமானது எல்லாம் வரைக்கும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். மீதியெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலான்னு விட்டேன். ஒரு ஜாதகத்தில் 2ஆம் அதிபதி 5 பாவக கட்டங்களுக்கு மேல் இருப்பது நல்ல பொருளாதார நிலை பின் வாழ்க்கையில் தரும். முதல்ல நம்ம 4 கட்டத்துக்குள்ள இருந்ததுன்னா பால கிரகம்னு சொன்னோம். அப்போ பொருளாதாரம் தங்காது அப்படின்னு சொன்னோம். இப்போ 5 பாவக கட்டங்களுக்கு மேல் இருந்தால் நல்ல பொருளாதார நிலை பின் வாழ்க்கையில் தரும். அதனால 5 கட்டங்களுக்கு மேல நல்லா இருந்ததுன்னா, 2ஆம் அதிபதி இருந்ததுன்னா பின் வாழ்க்கை நல்லா இருக்கும். வர்ற ஜாதகத்தில் நம்ம பார்த்துட்டு கூட 5 பாவகத்துக்கு மேலே இருக்கு குரு சுக்கிரன் அப்படின்னா உங்களுக்கு பின் வாழ்க்கை நல்லா இருக்கு. இப்போ கஷ்டம் இருந்தால் கூட பரவாயில்ல சமாளிச்சுக்கோங்க அப்படின்னு பின்னாடி ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு சொன்னாக்கா அவங்களுக்கு ஒரு தைரியம் உத்வேகம் வந்துடும். அதனால அவங்க நல்லா சமாளிச்சு கொண்டு போயிடுவாங்க. அடுத்து ஒரு ஜாதகத்தில் 4 பாவக கட்டங்களில் குரு இருப்பவர்களுக்கு 35 வயது வரை பெரும்பணம் கைக்கு வரவே வராது. அனுபவம் இல்லாமல் முறையற்ற செலவு செய்வார். இந்த பால கிரகம் இல்லையா, நம்ம விளையாட்டில் அவன் ஃப்ரெண்டுங்க என்ன சொன்னாலும் நம்ம போய் உங்கள் வீட்டில் இருந்து சாக்லேட் எடுத்துகிட்டு வாடானாக்கா குழந்தை என்ன செய்யும், போய் ஓடி வந்து எடுத்துகிட்டு வரும். அது மாதிரி அவங்களுக்கு சிந்திக்கிற தன்மை அவ்வளோ இருக்காது, அனுபவம் இல்லை. அனுபவம் இருந்தான்னாக்கா சிந்திச்சு பார்ப்பாங்க. சிந்திச்சு பார்த்துட்டு அடுத்த தடவை என்னடா இது இப்படி சொல்கிறாங்களே, நம்மளுக்கு தேவையே இந்த பணம் அப்படின்னு சிந்திச்சு பார்த்து அதை யோசித்து செயல்படுவாங்க. அதுதான் அந்த இதை சொல்லுது. இப்போ அடுத்த வாங்கி கொஞ்சம் கவனமாக கேளுங்க. லக்னபாவம் தனபாவம் சம்பந்தம், தனபாவமும் லக்னபாவம் சம்பந்தம், தனபாவம் பூர்வ புண்ணிய பாவகம் சம்பந்தம், தனபாவம் பாக்கிய ஸ்தானம் சம்பந்தம், தனபாவம் லாபஸ்தானம் சம்பந்தம், தனபாவம் தொழில் பாவம் தொடர்பு, பொருளாதார வளர்ச்சி, பூர்வ புண்ணியமும் பாக்கியஸ்தானமும் தானாக தேடி வரும். இதில் என்ன இருக்குங்க, லக்னபாவம் தனபாவம் 1 2 அடுத்து தனபாவம் லக்னபாவம் சம்பந்தம் இப்படி அப்படியே மாற்றி இருக்கு. அவ்வளோதான். நான் தனபாவம் லக்னபாவம்னு சொல்லும்போது நீங்கள் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. அதனால கவனமாக கேளுங்கன்னு சொன்னேன். லக்னபாவம் தனபாவம், தனபாவம் லக்னபாவம் சம்பந்தம், தனபாவம் பூர்வ புண்ணியம் 5ஆம் பாவகம். 5 9 தான் தேடி வரும் பாவகம்னு சொல்வோம். அந்த 5ஆம் பாவகமும் தனஸ்தானத்துக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் பாவகமும் சம்பந்தம் பெறும்போது நம்மளுக்கு தானாக பணம் தேடி வரும். ஐயா வந்து பார்க்குறேன். ஓகே ஓகே அப்படியே தானாக தேடி வரும். அதனால இது மாதிரி சம்பந்தம் இருக்கும்போது நம்மளுக்கு தானாக தேடி வரும். உங்களுக்கு தானாக வருங்க. நீங்கள் கொஞ்சம் தைரியமாக வந்து எல்லா பொருளாதாரத்தை சமாளித்து கொண்டு வந்துடுங்க, குடும்பத்தை முன்னுக்கு கொண்டு வந்துடுவீங்க அப்படின்னு சொல்லி அனுப்புங்க. அவங்க நல்லா அழகாக கொண்டு வருவாங்க. நம்ம கொடுக்குற உத்வேகத்திலே அவங்க பாதி பயம் அங்கே வரும்போது இருந்த குழப்பம் வந்து தெளிவாயிடும். தெளிவாகி அவங்க நல்லா இது பண்ணுவாங்க, சமாளிச்சிடுவாங்க வீட்டுக்கு தேவையானது. அடுத்த பாயிண்ட் பாருங்க. சூரியன், சந்திரன், செவ்வாய், குரு, சுக்கிரன் இதெல்லாம் அரசு கிரகம்னு சொல்வோம். இந்த கிரக சம்பந்தம் வந்தால் அரசு வருமானம் வரும் அப்படின்னு நீங்க சொன்னாக்கா அது கரெக்டா இருக்கும். அரசு வருமானம் வரும். அடுத்த பரிகாரமா ஒரு முழு பாசிப்பருப்பை வெல்லம் கலந்த நீர்ல ஊற வச்சுட்டு மறுநாள் பசுமாட்டுக்கோ பறவைகளுக்கோ அழித்து வந்தால் தொடர்ந்து பணம் வரும். முழு பாசிப்பருப்பை எடுத்து முன்னாள் இரவே வெல்லம் கலந்த நீரில் ஊற வைத்து மறுநாள் பசுமாட்டிற்கோ பறவைகளுக்கோ அழித்து வந்தால் பணம் வந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்லலாம். வெள்ளிக்கிழமை பெருமாள் கோயிலில் தாயாருக்கு அபிஷேகத்திற்கு பசும்பால் வாங்கி வழங்கிட பணம் வரும்.
பச்சை கலர் வளையல் வாங்கி கொடுத்தாங்கன்னா கூட அதை தாயாருக்கு அணிவித்தாலும் பணம் வரும் அப்படின்றத நீங்கள் சொல்லலாம். பசும்பாலை சுக்கிர ஓரையில் வில்வ மரத்திற்கு ஊற்றி 24 வெள்ளிக்கிழமை என்று வழிபட்டு வந்தால் கண்டிப்பாக எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். பசும்பாலை சுக்கிர ஓரையில் வில்வ மரம், மகாலட்சுமி தான் வில்வ மரமே. அந்த வில்வ மரத்திற்கு 24 வெள்ளிக்கிழமை என்று வழிபட்டு வந்தால் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். அடுத்த பரிகாரமாக தமிழ் மாதத்தில் வரும் முதல் திங்கட்கிழமை, ஒவ்வொரு மாதம் வருது இல்லையா, சித்திரை வைகாசி ஆனி ஆடி அப்படி வருது இல்லையா, அந்த மாதங்களில் வரும் முதல் திங்கட்கிழமை அன்று திருப்பதி சென்று ஏழுமலையானை தரிசித்தால் பூர்வ புண்ணியம் பெறாதவர்களுக்கு கூட பலம் பெற்று லட்சக்கணக்கில் பணம் கொடுப்பார். பூர்வ புண்ணியம் பலம் பெற்றால் கோடீஸ்வரனாக யோகம் கிடைக்கும் இல்லையா, அதை 12 திங்கட்கிழமை செய்யணும். 12 திங்கட்கிழமை செய்தால் இந்த திருப்பதி ஏழுமலையான் அந்த பலனை கொடுக்குறார். அப்புறம் நம்ம டெய்லி யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணோம், நம்ம வீட்டில் குழாய் சொட்டு சொட்டுன்னு சொட்டிகிட்டே இருக்கும். தண்ணீர் அது மாதிரி சொட்டினால் சொட்டு சொட்டாலும் சொட்டினாலும் தரித்திரம் வரும். நம்ம கையில் இருந்த பணம் செலவாகுது, வீட்டில் சேமிப்பு இருக்காது அப்படி என்பதை சொல்லும். அதனால் ஒவ்வொரு குழாயிலும் நம்ம இது பண்ணும்போது அந்த தண்ணீர் நம்ம எவ்வளோ சிக்கனமாக செலவு பண்ணுமோ, நம்ம டேப்பை திறந்து விட்டுட்டு அது மாட்டும் போயிட்டே இருக்கும், நம்ம மாட்டும் வேலை பார்த்துட்டு வந்துட்டு இது பண்ணோம்னாக்கா தண்ணி வேஸ்ட்டாக போயிட்டே இருக்கும். தண்ணி எவ்வளோ வீணாகுதோ அவ்வளவு பணம் வீணாகும். தண்ணீர் சிக்கனம் வேண்டும். அடுத்தது, ஒருவருக்கு ஐஸ்வர்யம் கிடைக்கணும்னா எனக்கு பணம் அதிகமாக வரணும் அப்படின்னா ஐஸ்வர்ய தூபப்பொடி அதனுடன் துளசி பொடி சேர்த்து லக்னத்திற்கு 2ஆம் பாவக தன ஓரையில் தூபம் போட செல்வம் குவியும். ஒருவருக்கு ஐஸ்வர்யம் கிடைக்கணும்னா, பணம் அதிகமாக வரணும்னா ஐஸ்வர்ய தூபப்பொடியும் துளசி பொடியும் சேர்த்து தன ஓரையில் 2ஆம் பாவக ஓரையில் யார் யாருக்கு என்னென்ன 2ஆம் பாவமாக வருதோ அந்த ஓரையில் தூபம் போட செல்வம் குவியும். நம்ம டெய்லி மாதம் மாதம் உப்புலாம் வாங்குவோம். அந்த உப்பு வாங்கும்போது சுக்கிர ஓரையை பார்த்து வாங்கினோம்னா நம்மளுக்கு செல்வம் குவியும். சுக்கிர ஓரையில் உப்பு வாங்கினா, உப்புன்னா மகாலட்சுமி, உப்பு வாங்கினா அது செல்வம் சேரும். நம்ம சொல்லும்போதே இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம்னு சொல்லுவாங்க இல்லையா, வருஷத்தில் 4 மாதம் வரும். அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலங்களில் பெருமாள் கோயிலில் வலம் வர எண்ணியது நிறைவேறும். 27 சுற்று வரணும். 27 பூ வாங்கி வைத்து கொண்டு அந்த துவஜஸ்தம்பத்தாண்ட ஒவ்வொரு பூவாக வைத்து 27 பிரதட்சணம் வந்தாக்க பணம் சேரும். அடுத்த இது பிறந்த தினம் அன்று, நம்ம பிறந்த நாள் இருக்கு இல்லையா, வெள்ளிக்கிழமை, வியாழக்கிழமை, செவ்வாய்க்கிழமை அப்படின்னு ஒரு கிழமையில் பிறந்திருப்போம். அந்த கிழமை அன்று பைரவருக்கு பன்னீர் அபிஷேகம் செய்து வந்தாலும் பணம் சேரும். பிறந்த தினம் அன்று பைரவருக்கு பன்னீர் அபிஷேகம் செய்தாலும் பணம் சேரும். பசுவும் கன்று இருக்கும் மாட்டிற்கு, பசுவோட அம்மா புள்ள இருக்கிற அந்த மாதிரி இருக்க மாட்டுக்கு உணவளித்தாலும் சகல செல்வங்களும் கைகூடி வரும். ஏன்னா பசு மாட்டில் தான் 33 கோடி தெய்வங்களும் வாழறதா ஐதீகம். அந்த பசுவும் கண்ணுக்கும் சேர்ந்து இருக்கிறதுல உணவளித்தாலும் நம்மளுக்கு கைகூடி வரும். ஒவ்வொருவருடைய நட்சத்திரம், அதாவது தன ஓரை இருக்கு இல்லைங்களா, இல்லைன்னா வெள்ளிக்கிழமை நாளில் இருக்கிற அந்த சுக்கிர ஓரையில் அரச மரத்தடி விநாயகருக்கு 11 தீபம் போட்டு 11 சுற்றினால் சுற்றி வந்தால் பணம் நிரந்தரமாக கிடைக்கும். பௌர்ணமி அன்னைக்கு சத்தியநாராயண பூஜை செய்தாலும் செல்வங்கள் சேரும். ஐப்பசி மாதத்தில் வளர்பிறையில் மகாலட்சுமியை வழிபட, எனக்கு ஐப்பசி மாதம் கேதார கௌரி விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அமாவாசைக்கு அடுத்தது குபேர வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வழிபாடு செய்யும் போதும் செல்வங்கள் பெருகும். தொடர்ந்து ஒரு 11 பௌர்ணமி அன்னைக்கு 8:30 மணிக்கு பைரவருக்கு தாமரை மாலை சாற்றி அவள் பாயாசம் செய்து வழி
வழிபட்டு வந்தால் செல்வம் பெருகும். செவ்வாய்க்கிழமையில செவ்வரளி மாலை கொண்டு முருகனை வழிபட்டாலும், திருச்செந்தூர் சென்று முருகனை வழிபட்டாலும் காரிய தடை நீங்கி வளம் பெருகும். இதெல்லாம் ஐயா சொன்ன பரிகார வாழ்வியல் பரிகாரங்கள் தான். ஏகாதசி திதியில பெருமாள் பாதம் வரைஞ்சு, வீட்லேயே பெருமாளோட பாதம் வரைந்து அந்த பாதத்துக்கு அர்ச்சனை செய்து வழிபட பூமியால் வரும் லாபமும் செல்வ வளமும் பெருகும் அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருக்கேன். அடுத்து எங்கள் ஊர் கோவிலை பற்றி ஒரு சின்ன இது ஐயா சொல்லலாங்களா? ஒரே ஒரு நிமிஷம் சொல்லிடுறேங்க. ஐயா உங்களோட ஆசீர்வாதம். ஓகேங்க ஐயா, எங்களோட சொந்த ஊர் வந்து திண்டிவனம் அருகாமையில் இருக்கிற முன்னூறுன்ற கிராமம். அந்த கிராமத்தில் தெற்க பார்த்த சிவன் கோயில் அது. இது வந்து அபூர்வமான கோயில். யார் யாருக்கெல்லாம் ஆயுள் பயம் வருதோ அவங்கெல்லாம் போக வேண்டிய கோயில். பிரம்ம சாபம் அப்படின்ற வரும்போது பிரம்ம தீர்த்தம், பிரம்மனால் ஏற்படுத்தப்பட்ட தீர்த்தம் இருக்கிற கோயில் எங்கள் ஊர் கோயில் ஆடவல்லீஸ்வரர், ஸ்ரீ பிரகன்நாயகி சமேத ஆடவல்லீஸ்வரர் திருக்கோயில்ன்றது இருக்கு. இங்கே வந்து பிரம்மா தட்சிணாமூர்த்தி குருவானவர், இங்கே 3 குரு இருக்காங்க எங்கள் ஊரில். இந்த 3 குரு ஏன் அங்கே வந்தாங்கன்னா, சுயம்புவாகவே வந்த சிவன், இந்த சிவன் வந்து தெற்க பார்த்து இருக்கிறதுனால அவரே குருவாக இருப்பார். பொதுவாக நம்ம தட்சிணாமூர்த்தியில் எந்த பக்கம் இருக்காங்க? தெற்க பார்த்து தான் இருக்காங்க. அதனால் சிவனே இங்கே தெற்க பார்த்து இருக்கிறதுனால இங்கே குருவாக முதல் குருவாக சிவனே இருக்கிறார். 2வது குருவாக தட்சிணாமூர்த்தி. இங்கே தட்சிணாமூர்த்தி மேற்க பார்த்து இருக்கிறார். எல்லா சிவன் கோயில்லையும் தெற்க பார்த்து தான் இருப்பாங்க. இங்கே தட்சிணாமூர்த்தி மேற்க பார்த்து இருக்கிறார். அடுத்தது குரு நவக்கிரக குரு, 3 குரு இருக்கிறாங்க இந்த கோயிலில். இது குரு பரிகார ஸ்தலமும் கூட. குரு பயிற்சி யாகம்லாம் செய்கிறோம் எவ்ரி வருஷம். 2004 இருந்து செஞ்சுட்டு இருக்கோம். அதுக்கு ஒரு ஆன்மீக சங்கம் ஏற்படுத்தி அதுக்கு முதல்ல ஆரம்பித்தது எங்கள் வீட்டுக்காரர் தான். அது ஆரம்பித்து 2004 இருந்து ஆரம்பித்து செஞ்சிட்டு வரோம். இந்த திருக்கோயிலுக்கு ஏஎம் ராஜகோபால், ஜோதிட சக்கரவர்த்தி ஏஎம் ராஜகோபாலன் ஐயா வந்து தான் முதல் ஆருத்ரா அப்போ வந்து நாங்கள் கூட்டிகிட்டு வரோம். அந்த வருடம் தான் சுனாமி வந்த வருடம். அவர் கூட்டிகிட்டு நாங்கள் திண்டிவனம் வரைக்கும் வந்தோம். சென்னையிலேருந்து சென்னைக்கு வரும்போது அன்னைக்கே சுனாமி வந்தது. அப்பயே அவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டு சொன்னார், ஏதோ இந்த கோயிலில் ஒரு விசேஷம் இருக்குது, இந்த கோயிலை உடனடியாக புனராவர்த்தனம் செஞ்சு கும்பாபிஷேகம் பண்ணாங்க. இன்னும் 48 வருஷம் ஆச்சுங்க இந்த கோயில் கும்பாபிஷேகம் ஆகி. இது இந்து அறநிலைத்துறை கண்ட்ரோலில் இருக்குது. 48 வருஷமாக கும்பாபிஷேகம் ஆகலை. இதுக்கு முன்னாடி கும்பாபிஷேகம் ஆகும்போது மகா பெரியவா வந்து கும்பாபிஷேகம் செய்யறதா இருந்தது. அவர் வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் என்ன இதெல்லாம் தெரியாது. அப்போல்லாம் நான் சின்ன குழந்தை, எனக்கு தெரியாதுன்றதுனால அவர் வர்றதுக்கு முன்னாடியே கும்பாபிஷேகம் நடந்துடுச்சு. அந்த மகானோட ஒரு வருத்தம் அப்படின்னு தான் நான் சொல்வேன். அது அவரோட ஃபோட்டோ எடுத்துன்னு வந்து எங்கள் கோயிலில் வச்சு ஏகாதச ருத்ராபிஷேகம் செய்ததுக்கு அப்புறம்தான் இந்த கோயிலில் ஒரு வேலை செய்யறதுக்கு உத்தரவு வந்தது. அதனால் மகா பெரியவாளோட, எனக்கு புல்லரிச்சு போச்சு பாருங்க, மகா பெரியவாளோட ஆசீர்வாதம். அவர் வந்து அது 66 வந்து இது பண்ணும்போது அந்த கோயில் ரொம்ப ரொம்ப புதர்லாம் மூடி இருந்தபோது இந்த ராந்தல் விளக்கு இருக்கு பாருங்க, அதில் இந்த இதை விளக்குங்க அப்படின்னு சொல்லும்போது இன்றே திருப்பணி செய்க அப்படின்னு வந்தது. அந்த இதில் அதில் அவர் அன்னைக்கே 111 ரூபாய், 1111 ரூபாய் அவரோட காணிக்கையை கொடுத்து, மடத்தோட காணிக்கையை கொடுத்து அதை ஆரம்பித்தார். 78 கும்பாபிஷேகம் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு கும்பாபிஷேகம் ஆகலை. ஆனால் வருமானம் வருது, வருமானம் எடுத்துக்கிட்டு போயிடுறாங்க அரசு. அதை நம்ம ஒன்றும் கேட்கவே முடியாது. எனக்கு அரசே அறிவித்தாங்க இதில் சட்டசபையில் அறிவிக்கும் போது அவங்க அதுக்கும் பணம் கொடுக்கல. நீங்களே பார்த்துக்கோங்க. ஆனாலும்
எல்லாம் நம்மள மாதிரி பக்த ஜனா சபை தான் பக்தர்களால் இயன்ற உதவிகளை செய்து இன்னைக்கு இந்த அளவு 7 நிலை ராஜகோபுரம் கட்டியிருக்கோம். 2 பக்கமும் 2 ராஜகோபுரம் கட்டியிருக்கோம். ரொம்ப ரொம்ப நந்தி மண்டபம் இல்லாமல் இருந்தது, நந்தி மண்டபம் கட்டியிருக்கோம். எல்லாரும் அவங்களோட சின்ன சின்ன உதவிகள் செய்து தான் கட்டியிருக்கோம். அந்த உதவிகள் செய்து கட்டி இவ்வளோ வேலை இருக்குது. ஆனால் இன்னும் கொஞ்சம் வேலை பாக்கி இருக்குது. ஆனால் அரசு இதுவாகிறதுக்கு முன்னாடி எங்களுக்கு கும்பாபிஷேகம் பண்ணணுன்ற ஒரு நிர்பந்தத்தை கொடுத்தாங்க. அதனால் தேதியை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஒன்றும் பணம் இல்லாமல் வேலை அப்படி அப்படியே முடங்குறது. அது ரொம்ப வருத்தமாக இருக்குது. அவங்கவுங்களால முடிஞ்ச உதவிகளை செய்து இந்த கும்பாபிஷேக நாள் வந்து என்னைக்கு வச்சுருக்கேன்னா 22/2/2026 நிர்ணயம் பண்ணியிருக்கு. ஆனால் அது பகவான் எப்போ கொடுக்குறாரோ அப்போ தான் இதுவாகும். நம்ம என்னதான் தேதி குறித்தாலும் பகவான் அவருக்கு என்னைக்கு ஊற்றினா பூசலார் நாயனார் எப்படி இது பண்ணாரோ அது மாதிரி அவர் என்ன நினைக்கிறாரோ அன்னைக்கு தான் அவர் கும்பாபிஷேகம் நடத்திக்குவார். அதனால் மக்களால் இயன்ற உதவிகளை எல்லாமே இருக்குது. பேங்க் அக்கௌண்ட் இருக்குது, எல்லாமே இருக்குது. QR கோடு இருக்குது. இந்த கோடில் இது பண்ணிங்கன்னா எல்லாமே வரும். 1 ரூபாய் கொடுத்தாலும் கோடி புண்ணியம் கிடைக்கும். தெற்க பார்த்த சிவன் ஆயுள் பயம் இருக்காது. குரு பகவானே 3 குரு பகவான் இருக்கிறதுனால திருமண தடையை போக்குது. குழந்தையோட காரகத்துக்கு குரு பகவானாக இருக்கிறதுனால இங்கே வந்து நிறைய பேருக்கு குழந்தை பிறந்திருக்குது. திருமண தடையை ஐயா சொல்லுவாங்க, 2 மாலை வாங்கின்னு போய் போட்டு 1 சிவனுக்கு போட்டுட்டு 1 அவங்க அணிஞ்சிட்டு வந்தாக்க உடனே திருமணம் ஆகுது. நிறைய 40 வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு வந்து எங்கள் ஊர் கோயிலில் வந்து திருமணம் ஆகிருக்குங்க ஐயா. இது வந்து உண்மை, நடந்த உண்மை. குழந்தை இல்லாதவங்களுக்கு நம்மள மாதிரி ஜோதிடர் சென்னையில் இருக்கிறவர் அனுப்பி குழந்தை பிறந்திருக்கு. 20 வருஷமாக குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு. அது மாதிரி அபூர்வமான தலம். இங்கே பிரம்ம தீர்த்தத்தில் நீராடி குரு தோஷம் போக இங்கே வேண்டிக்கிறாங்க. இந்த முருகப்பெருமான் ஒரு வரப்பிரசாதி. இந்த நல்லியக்கோடன் மன்னனுக்கும் இவங்களுக்கும் போர் வரும்போது முருகனை வழிபடுறாரு. அந்த முருகன் என்ன பண்ணுறாரு, நீ வந்து நாளைக்கு நான் என் காலடியில் இருக்கிற மலர்லாம் எடுத்துகிட்டு போய் போர் புரி அப்படின்னு சொல்கிறார். அந்த போரில் அந்த தாமரை மலருக்குள்ள வண்டுவாக இருந்து அந்த வண்டுவாக போர் புரியும் போது அந்த யானைகளோட காதில் புகுந்து மதம் பிடிச்ச போரைய ஜெயிக்க வைக்கிறார். அது மாதிரி அபூர்வமான தலம். இன்றைக்கும் அக்னி நட்சத்திரத்தில் வர முதல் செவ்வாய்க்கிழமை வேல் பூஜை திருவிழா நடந்துட்டுருக்கு. கிட்டத்தட்ட எத்தனை வருடம்னு தெரியல, அன்னைக்கு நிர்ணயிச்சதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டுருக்கு. அது மாதிரி ரொம்ப புராதனமான கோயில். 2000 வருஷத்துக்கு முன்னாடி கோயில். அது தங்களால் இயன்ற உதவி ஐயாவோட அனுமதியோடு இன்னொரு தடவை குரூப்பில் போட சொல்கிறேன். அதை போட்டு எல்லாரும் உதவி பண்ணணுன்னு இந்த நேரத்தில் எல்லாம் வல்ல ஆடவலீஸ்வரர் அருளால் பிரகநாயகி சமேத ஆடவலீஸ்வரர் அருளாரை வேண்டி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பண ஈர்ப்பு ரகசியங்களை பற்றி அம்மா வந்து 2, 5, 8, 11 ஆகிய இடங்களை சொல்லி அதில் ஐயா கூட கேட்டாங்க. ஐயா சொல்லியதுன்னு சொன்னாங்களே, எந்த ஐயான்னு சொல்லவே இல்லையே. அவர் நான் தான்ட்டு இருக்கிறார். நான் தான் சொன்னது அப்படின்னாரு. நீங்கள் யார்? ஐயா கேட்டார். ஐயா சொல்லிய விஷயந்தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி ராஜா என்னுடைய குரு